கோயில் நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்டு தான். முருகருக்கே மனு கொடுக்குற மாதிரி ஒரு ரெடி பண்ணி அந்த கோயில் ஃபுல்லாக ஒரு சுவரொட்டியாக ஒட்டி இருக்கேன். தேவையானவங்க, பணம் படித்தவங்க, பதவி படித்தவங்க, இதை மாதிரி வேண்டப்பட்டவங்களாம் நீங்கள் ஒரு தனியாக பண்ணுற மாதிரி கோயிலேருந்து ஒரு 1-1.5 கிலோமீட்டர் வரைக்கும் மக்கள் கூட்டம் இருந்தாங்க. அவ்வளோ லேடிஸ் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க. இந்த டெம்பரரி ரெஸ்ட் ரூம் வைக்கல, அங்கங்கே பெரிய பெரிய கோயில் வைப்பாங்களா, அது இல்லை. கோயிலில் ரெஸ்ட் ரூமே கிடையாது. அந்த பெண்களோட நிலைமை என்ன? அதாவது இது வன்னியர் சங்கம். வன்னியர் சங்கத்தில் வன்னியர்களுக்கு மட்டும்தான் ஜாயின் பண்ணுற அத்தாரிட்டி இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் சார். முதல் கேள்வி என்னென்னா, வடபழனி முருகர் கோயிலில் என்னதான் சார் பிரச்சனை? அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வடபழனி முருகர் கோயிலை உருவாக்கினது அண்ணாசாமி நாயக்கர். இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா 3 சித்தர்கள் இருப்பாங்க. அதில் தலைமை சித்தர் வந்து அண்ணாசாமி நாயக்கர். மீதி 2 பேர் வந்து அவருக்கு சீடர்களாக இருந்தவங்க தான். அவங்க வந்து முருகர் படத்தை வச்சு 1 by 1 கோயிலை உருவாக்குனாங்க. அதுக்கு முழு காரணமும் அண்ணாசாமி நாயக்கர் தான். அதை பற்றி ஒரு ஃபுல்லாக அவர் எப்படி வந்தார், எப்படிலாம் கோயிலை உருவாக்குனார், அது இப்போ நம்ம கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் நுழையிறல, அதில் அவரோட வரலாறு இருக்கும். இப்போ என்னென்னா, அவரோட 7வது தலைமுறை வெங்கடேசன் நாயக்கர்னு இருக்கார். அவரோட 7வது தலைமுறை வாரிசு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த வம்சாவளி உருவாக்குன வம்சாவளியாக வராங்க. அவங்களுக்கு வந்து கோயிலில் என்ன ஒரு முக்கியத்துவம் மீன்ஸ் அந்த சிறப்பு, அந்த சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நிர்வாகம், கோயில் நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்டு தான். இப்போது கடவுளை பார்க்கறதுக்கு காசு கொடுத்தாதான் பார்க்க முடியுன்ற சூழ்நிலை மாதிரி அங்கே இருக்குது. இந்த அதிகாரிகள் செய்கிற செயலால் வந்து அமைச்சர், இந்து சமய அறநிலை அமைச்சர் உள்ளிட்ட தமிழக முதல்வர் வரைக்கும் இவங்க செய்கிற தப்பு வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் அக்கம் பக்கம் விசாரிச்சிரு, நானும் நேராக பார்க்கல. என்ன சொல்கிறாங்கன்னா, பக்தர்கள் வந்து அவங்கள வாலண்டியராக வந்து இந்த கோயிலுக்கு இந்த டொனேஷனும் ப்ளஸ் இந்த மாலை இதை மாதிரி அவங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி செய்கிறாங்க. ஆனால் அது வந்து நிர்வாகம் மூலமாக செய்த மாதிரி கணக்கு காட்டப்படுற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஆதாரம் எதுவும் கிடையாது. அக்கம் பக்கத்தில் இதெல்லாம் நடக்குது. இதை வந்து ஆய்வு செய்யணும்னு சொல்லி பல முறை வந்து எல்லா ஹெச்ஆர்என்சியில் ஃபுல்லாக பெட்டிஷன் அனுப்பியிருக்கேன். ஆர்டிஐ பெட்டிஷன் அனுப்பியிருக்கேன். எதுக்குமே இது வரைக்கும் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. நானும் சரி என்ன பண்ணுறது, அதனால் இறுதியாக இவங்க, அதாவது முருகா உலகத்தையே நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் கோயிலில் இதை மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது, அதை நீங்கள் தான் பார்க்கணுன்னு சொல்ல மாதிரி இந்த நடவடிக்கை அதிகாரிங்க எடுக்கலை. அதனால் ஆண்டவர் நீங்கள் தான் எடுக்கணும்னு சொல்கிறோம். முருகருக்கே மனு கொடுக்குற மாதிரி ஒரு ரெடி பண்ணி அந்த கோயில் ஃபுல்லாக ஒரு சுவரொட்டியாக ஒட்டியிருக்கேன். இப்போ இதுதான். இப்போது வடபழனி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விசேஷ டைம்லலாம் வந்து ரொம்ப ரசம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த சைடு போக முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என் வீடு அங்கே தான் இருக்குது. நான் உள்ளே போனேன்னா கூட போலீஸ் விடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சைடு இது விழா நடக்குது, போக முடியாது, டிராஃபிக் இது. இப்போ மற்ற இந்த சிட்டியை விட்டு மற்ற இந்த கிராமத்தில் இந்த எல்லா டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா, ஊர் ஆளுங்களுக்குன்னு ஒரு தனி வரிசை இருக்கும். அதாவது இந்த பிரச்சனை வரும்போது சிரமத்தில் அவங்க ஆளாகிறாங்க. அதனால் அந்த ஊரை சார்ந்தவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இது வந்து ஒரு இந்து முறைப்படி அது ஒரு சரியான இது. அந்த இதை வந்து இங்கே பின்பற்றணும்னு சொல்கிறேன். அதாவது லோக்கல் ஆளுங்க, அந்த ஊர் வடபழனி கோயில் ஊரை சார்ந்தவங்களுக்கு சிறப்பு வழி கொடுக்கணும். இல்லைன்னா அந்த 100 ரூபா டோக்கனு, 50 ரூபா டோக்கனு, விஐபி இது எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு எல்லாரும் ஆசிட்டி சேம். நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் எல்லாரும் ஒரே சேம் தான். அது எல்லாரும் பொது வழியிலே வரட்டும். அது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானவங்க, பணம் படித்தவங்க, பதவி படித்தவங்க, இதை மாதிரி வேண்டப்பட்டவங்களாம் நீங்கள் ஒரு தனியாக பண்ணுற மாதிரி ஏன் தொகுதி, அதாவது அந்த வடபழனி சுற்றி இருக்க பொதுமக்கள் எல்லாருக்கும் ஒரு தனி வரிசை, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் சாமி பார்க்குறது. இந்த கோரிக்கையாக நான் பல முறை வந்து டிசியை பார்க்க போனேன். ஆனால் எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கும் நிர்வாகத்துக்கும் சம்மந்தமே இல்லாத பல நபர்கள் வந்து உள்ளே வந்து ராஜ்யம் பண்ணுறாங்க. உள்ள ஒரு எக்கச்சக்கமான பாலிடிக்ஸ் உள்ள நடக்குது. இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் தலையீடா என்ன தலையீடுன்னு தெரியல. இன்னொன்று ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, அந்த வடபழனி கோயிலை நம்பி பல குடும்பங்கள் இருக்குது. அந்த சின்ன ஃப்ளாட் பாறை கடையில் வந்து வியாபாரம் செய்கிறவங்க, அவங்க வந்து அந்த பூவை விட்டுறா
சாப்பாடாகட்டும் குழந்தைங்க படிப்பாகட்டும் அதை நம்பி முருகரை நம்பி தான் அவங்க இருக்காங்க. இந்த தைப்பூச திருவிழாவில் வந்து பொம்பளைன்னு கூட பார்க்காம ரொம்ப அது இந்த வீடியோலலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒருமையில பேசிட்டு அவங்க வச்சிருக்க அந்த கடைங்கள்லாம் இருக்குங்கல்ல, அதை அப்புறப்படுத்தின்றாலும் பரவாயில்ல. அந்த டைமுக்கு அந்த கடையை அப்புறப்படுத்தி அதெல்லாம் உடைச்சிட்டாங்க. இப்போ ஒன்று ஒன்றா அவங்க என்ன வியாபாரம் என்ன 200 300 அதெல்லாம் ஒரு நாள் வியாபாரம் அது அதை உடைச்சிட்டாங்க. அது ஒரு செய்ய போனால் என்னோட கணிப்பு பிரகாரம் 5000லேருந்து 20,000 வரும். இப்போ அது செஞ்சு அலோட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதுக்கு அவங்க எப்படி அமௌண்ட்டை ரெடி பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போது எல்லாமே வந்து இப்போ இந்த கோட்பாடு என்னென்னா மக்களாட்சி கோட்பாடு. மக்களால் மக்களுக்காக மக்களே செய்ய வச்சுனா மக்களாட்சி. இவங்க வந்து மக்களையும் பக்தர்களையும் கஷ்டப்படுத்தி யாருக்காக எதுக்காக இந்த செயல்பாடெல்லாம் செய்கிறாங்க? இதெல்லாம் வந்து முருகதான் கண்காணிக்கணும், அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி முருகருக்கே மனு கொடுக்குற மாதிரி வன்னியர் விடுதலை இயக்க சார்பாக இப்போ ஃபுல்லாக வடபழனி கோயில் ஃபுல்லாக போஸ்ட் ஒட்டியிருக்கு. இப்போ வடபழனி முருகர் கோயிலுக்கும் வன்னியர் விடுதலை இயக்கத்துக்கும் என்ன சார் தொடர்பு? அதுதான் இப்போது உருவாக்குறது அண்ணாசாமி நாயக்கர். அந்த உரிமையில் வந்து நாங்கள் அவரோட வம்சாவளிங்க. அந்த உரிமையில நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வந்து எங்களுக்காக மட்டும் கேட்கல, இதில் நடக்கிற இதை வந்து கேட்குறோம். இந்த பூனைக்கு யார் இந்த மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அடிப்படையில் இவ்வளோ நடக்குது. இது அண்ணாசாமி நாயக்கர் ஒரு அருளோ முருகர் ஒரு அருளோ இது செய்யணும்னு சொல்லி அவங்க கட்டையிலேயே வன்னியர் விடுதலை இயக்கம் ஏற்று நடத்துகிற மாதிரி நாங்கள் பண்ணின்னு வரோம். இப்போ எதுக்காக நீங்க அதை எதிர்க்கிறீங்க? வடபழனி முருகர் கோயிலை எதுக்காக? கோயிலை எதிர்க்கல, கோயில் நிர்வாகத்தை எதிர்க்கிறோம். அதான் இவ்வளோ காரணம் சொன்னேன்னு. அதாவது இப்போ தைப்பூசத்துக்கு கூட கோயிலேருந்து ஒரு 1-1.5 கிலோமீட்டர் வரைக்கும் மக்கள் கூட்டம் இருந்தாங்க. அவ்வளோ லேடிஸ் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க. இந்த டெம்பரரி ரெஸ்ட் ரூம் வைக்கல, அங்கங்கே பெரிய பெரிய கோயில் வைப்பாங்களா, அது இல்லை. கோயிலில் ரெஸ்ட் ரூமே கிடையாது. அந்த பெண்களோட நிலைமை என்ன? உங்களோட குறிக்கோள் வந்து வருமானம் மட்டும்தான் இருக்குங்க, இந்த சர்வீஸுக்கு சரியாக கிடையாது. இது என்ன கேட்கறத விட அந்த சர்க்கிளை நீங்கள் விசாரிச்சாலே தெரியும் எவ்வளோ சிரமத்தில் பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதனால தான் எதுக்குன்னு கிடையாது, சரியில்லை. அதை சரி செய்ய சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். செஞ்சுதான் ஆகணும்னு சொல்ல கோரிக்கையாக தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து முருகர்கிட்ட மனு கொடுக்குற மாதிரி போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டணும்னு சொன்னீங்க. ஸோ அந்த போஸ்டர் அடிச்சதுனால என்ன சார் கிடைச்சி? அதாவது முருகர் வந்து இப்போ நேராக வந்து எல்லாத்தையும் பார்க்க போத்துக்கிறார். உரிய சரியான அதற்கான அதிகாரிகள் கண்ணில் கட்டாயம் அந்த போஸ்டர் படம், அது மூலமாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா கடவுள் எப்பவும் நேராக வரப்போறது கிடையாது, ஏதோ ஒரு நபர் மூலமாக தான் நடத்துவார். அந்த நம்பிக்கையில் நாங்கள் பண்ணியிருக்கோம். கட்டாயம் இதுக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கு என்னென்ன விதத்தில் நாங்கள் பண்ணோமோ நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு சத்திரிய தர்மப்படி நாங்கள் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கும் வடபழனி கோயில் நிர்வாகத்துக்கும் தனிப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எங்களோட நோக்கமும் சரி, பக்தர்களோட நோக்கமும் சரி, முருகரை மனசார கும்பிடணும். இதில் இடையூறு வரத்தால தான் இந்த பிரச்சனை வந்து உருவாக்கப்படுது. அவங்களோட செயலால் நடக்குது. ஒரு டிசியை பார்க்கணுன்னு போகிறோம், அதாவது ஒரு அதிகாரி யார் பார்க்க போனோம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அவர் அல்லாட்சியமாக பிஹேவ் பண்ணுறாரு. அது ஒரு வெளிப்பாடு தான் இதுவரை முடியல, இன்னும் நடந்துன்னு வருது. எதுக்காக இதை மட்டும் நீங்க இந்த வடபழனி நிர்வாகத்தை மட்டும் எதுக்கு கையில்? வடபழனி நிர்வாகத்தில் இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல இது நடக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எது சொல்லுவாங்கள்ல, நம்ம இருக்கிற இடத்த சரியாக வச்சுக்கணும், அதில் இருக்க பிரச்சனையை தீர்க்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களோட உரிமையை வந்து மக்களுக்கான இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில் வந்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம். வன்னியர் விடுதலை இயக்கத்தில் வெறும் வன்னியருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தரீங்களா, இல்லை எல்லா மக்களுக்கும் முக்கியத்துவம் தரீங்களா? அதாவது இது வன்னியர் சங்கம். வன்னியர் சங்கத்தில் வன்னியர்களுக்கு மட்டும்தான் ஜாயின் பண்ணுற அத்தாரிட்டி இருக்குது. ஸோ இதில் மெம்பர் ஆகட்டும் பொறுப்பாளர் எல்லாருக்குமே வன்னியர்கள் தான். வடபழனி கோயிலில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வரணும்னு நினைக்கிறேன்? சேஞ்சஸ் என்னென்னலாம் வரணும்னு நான் நினைக்கிறேன்னா, கோயில் நிர்வாகம் வந்து அதாவது எக்கச்சக்க பிரச்சனை, மன குழப்பம், எவ்வளோ கஷ்டங்களோட பக்தர்கள் வந்து சாமியை பார்க்க வராங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டத்தோடு வரவங்களை மேலும் கஷ்டப்படுத்த விதமாக கோயில் நிர்வாகிகள் செயல்படுறாங்க. அவங்க வந்து அதை நிறுத்தணும். பக்தியோடு வரவங்க கிட்ட வந்து காசு கொடுத்தா மட்டும்தான் சாமியை பார்க்கணும், அந்த சூழ்நிலையை உருவாக்குறாங்க. ஏன் அவங்க உருவாக்குறாங்க? இந்த அதிகாரத்தை அவங்களுக்கு யார் கொடுத்துரு? இல்லை இப்படி வசூலிக்கிற பணம்லாம் எங்கே போகுது? யார் மூலமாக நடக்குது? யாரோட தூண்டுதலில் இதெல்லாம் நடக்குது? இதெல்லாம் முருகனுக்கு தான் வெளிச்சம். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் கடவுள் நம்பிக்கையோட நம்ம கஷ்டத்தை போக்குவார்னு வராங்க.
ஆனால் அவங்களுக்கு வந்து பல்வேறு இடையூறு தராங்க. ஒரு ஃப்ரீயாக பார்க்க முடியல. அதாவது கோயிலுக்கு எல்லா தரப்பு ஆளுங்களும் வராங்க. குழந்தைகள் பெரியவங்க, முடியாதவங்கலாம் வராங்க. அவங்கள கரெக்டாக கைடன்ஸ் சரியாக பண்ணலை. இங்கே இப்போ ஒரு பேருக்குன்னு இருக்குது முதியோர்கள் லைனு. ஆனால் அது வந்து ப்ராப்பராக நடக்குறா? ஒரு 6-7 மணிக்கெலாம் வராங்க. ஆனால் அப்போ அங்கே கிடையாது. 8 மணிக்கு மேலே தான் வரணும்னு சொல்கிறாங்க. அது அவங்கவுங்க வேலை வெட்டிக்கு போகிறாங்க, இல்லை வேற எங்கேயோ போகிறாங்க. சாமி பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நீ 8 மணிக்கு தான் நீ டைம் ஷெட்யூல் பண்ணி இவ்வளோ தான் கட்டாயப்படுத்தி இந்த டைம் வந்தால் மட்டும்தான் உன்னை பார்க்க முடியும் அப்படின்னு ஏன் திணிக்கிறீங்க? அதாவது நான் சாமி பார்க்கணும், எனக்கும் சில கமிட்மெண்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடியோ இல்லை வேலையை முடிச்சுட்டு சாமியை பார்க்கலான்னு நினைப்பேன். அதுதான் எல்லாரும் நினைக்கிது. இந்த டைம் தான் பார்க்கணும், இப்படி தான் பார்க்கணும்னு சொல்லி நீ எப்படி மாற்றலாம்? கோயில் நிர்வாகம் அப்படி நடக்குது. அதாவது மேல் மட்டுங்கிற கீழே, அதாவது வடபழனி கோயிலில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டாஃபும் வந்து எந்த அடிப்படையில் வந்து வேலைக்கு வந்தாங்க, இல்லை ரெக்கமெண்டில் வந்தாங்க, எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். ஸ்டாஃபுங்க 10 பேருனா அதை சாராதவங்க 25-30 பேர் கோயில் உள்ள இருந்துன்னு இந்த குண்டர்கள் மாதிரி செயல்படுறாங்க. பக்தர்களை மிரட்டிட்டு இப்படி போ அப்படி போ, சீ வா போ, இப்பெல்லாம் உரிமையில் பேசலாங்களா? அது ரொம்ப தவறு. அதாவது எப்போனா போகிறவங்கள அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் ஏன் நிர்வாகம் இதிலெல்லாம் கண்டுக்காமல், ஏன் இதில் நடவடிக்கை எடுக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்ட்லேயே இருந்தால் என்ன அர்த்தம்? அங்கே சரியான ரெஸ்ட் ரூம் வசதி கிடையாது. லேடிஸை கல்யாணம் எக்கச்சக்க கல்யாணம் பயங்கர டிமாண்டு. ஆனால் அவங்க ட்ரெஸ்ஸு மாற்ற எங்கே மாற்றுவாங்க? நிறைய ஃபார்மாலிட்டி, எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ஏற்பாடெலாம் பண்ணல. இன்னும் ஆதி காலத்தில் எப்படி இருந்தோரோ அதே மாதிரி தான் இருக்குது. சிறப்பாக அவங்க டெவலப் பண்ணலை. அதாவது கோயிலை டெவலப் பண்ணணும்னு நினைக்கல, அவங்க இருக்கிறவங்க அவங்க டெவலப் ஆகிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் என்னோட முக்கிய கோரிக்கை, அதாவது நாங்கள் வன்னியர் வன்னியருக்காக மட்டும் இது பண்ணல. இந்த சமுதாயம் காப்பது சத்திரிய தர்மம் என்ற அடிப்படையில் அங்கே இருக்க மக்கள், இந்த விசேஷம் எல்லாத்துலேயும் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அது உண்மை, யாராலையும் மறுக்க முடியாது. வீட்டுக்கு கூட வண்டியில் போக முடியாது. வண்டி எங்கே விட்டு வீட்டுக்கு தான், இவ்வளோ சிரமப்படுறாங்க. அப்படி இருக்க அந்த மக்களுக்கு வந்து சாமியை பார்க்கறதுக்கு அதாவது அவங்களுக்கு சிறப்பு லைன் கொடுக்கணும். நீ அப்படி ஏன் ஊர் மக்களுக்கு சிறப்பு வரிசை கொடுக்கலன்னா, எந்த வழி இருக்கிற பொது வழி தான். நீ எனக்கு எங்கள் மக்களுக்கு கொடுக்கலன்னா நீயும் அந்த விஐபி தரிசனத்தை கட் பண்ணு. எதுக்கு 50 ரூபா 100 ரூபா டோக்கன் வாங்குற சாமி பார்க்க? அந்த டோக்கனில் வந்து இன்னும் இந்த லைனை விட்டோன்னா சீக்கிரம் சாமி பார்ப்பாங்க. இந்த கூட்டமாக இது இல்லாமல் இருக்கும்ல. நீ பக்தர்களை அப்படி எக்ஸ்கியூஸ் பண்ணலை. அது எப்படி மணி மைண்டாக, ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்டு தான். நிர்வாகம் இப்படி நடக்குது. இதை வந்து மேல்மட்டம் கண்டுக்காமல் இருக்குது. அது மாற்றிக்கணும். இல்லைன்னா வன்னிய விடுதலை இயக்கம் சட்டப்படி தேவைப்பட்ட போராட்டம் நடத்தக்கூட மக்களுக்காக தயாராக இருக்கோம். எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் போவோம். தேவைப்பட்டால் இது தொடர்பாக வழக்கம் நாங்கள் ஆலோசனை செஞ்சுன்னு வரோம். நிச்சயம் இதற்கான தீர்வை வந்து வன்னியர் விடுதலை இயக்கம் எடுக்கும். இப்போ வடபழனி கோயிலோட வரலாறு என்ன சார்? வடபழனி கோயில் வந்து அண்ணாசாமி நாயக்கர் அவர் வந்து உருவாக்கின கோவில். அவரோட வரலாறு வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேயே போட்டு இருக்கோம். அவர் சிறப்பு, எப்படி வந்தார், எது மூலமாக முருகரால் ஈர்க்கப்பட்டார், முருகர் படம் எங்கேருந்து வந்தது, இது ஏன் சொல்லலாம். இது வந்து ஒரு உங்களுக்கு அந்த எப்படின்னு ஒரு எண்ணத்தை உங்கள் மூலமாக எல்லாருக்கும் தெரியணும். அந்த வரலாறு ஃபுல்லாக இருக்குது, புத்தகமாகவும் வெளியிட்டு இருக்காங்க. அது ஒன்று. இன்னொன்று, இவ்வளோ சிறப்பு மிக்க அண்ணாசாமி நாயக்கருக்கு குரு பூஜை வந்து நிர்வாக சார்பாக நடத்தணும். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. இப்போ இந்த ஏன பசிக்கு சோழபுரின்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு கடமைக்குன்னு பண்ணுறாங்க. இவ்வளோ சிறப்பு மிக்கவர், அவர் வழித்தோன்றர்கள் அவரை உயர்வாக நினைக்க ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தோட எதிர்பார்ப்பெல்லாம் நிர்வாகம் நிறைவேற்றிட்டு கிடையாது. செலவு பண்ண அவங்க முன்வரத்து கிடையாது. வருமானத்துக்கு மட்டும்தான், ஒன்லி இன்கம் தான். அதை எப்படி இது பண்ணணும் பண்ண மாட்டுறாங்க. அதெல்லாம் பண்ணணும். எங்களோட கோரிக்கை அண்ணாசாமி நாயக்கருக்கு குரு பூஜை மிகவும் சிறப்பாக நடத்தணும் நிர்வாக சார்பில். இப்போ வரைக்கும் குரு பூஜை வந்து கோயில் நிர்வாகம் நடத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஸ்பான்சர், அரிசி ஆகட்டும், பருப்பாகட்டும், ஒவ்வொரு பக்தர்கள் பண்ணுறாங்க. அவங்க வம்சாவளியை சார்ந்தவங்க பண்ணுறாங்க. இதை வந்து ஏன் பண்ணக்கூடாது? இப்போ அன்னதானம் 100 பேருக்கு போகிறாங்க. ஒரு குறிப்பாக உண்டியலில் வந்து எக்கச்சக்கமாக நகையாகட்டும், பணமாகட்டும் அவ்வளோ வருது, எக்கச்சக்கமாக வருது. ஆனால் அதை வந்து இப்போ ஒரு ஃபார்மலுக்கு ஒரு 100 பேருக்கு அன்னதானம் போடுறாங்க.
கோயிலுக்கு வர இது பண்ணி ஒரு குறைஞ்சது ஒரு 500லேருந்து 1000 பேருக்கு அன்னதானம் கம்பல்சரி நடக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த போக்குவரத்து நெரிசல் சரியான வழிமுறைகள் கிடையாது. இந்த பார்க்கிங் கோயில் இங்கே இருக்குது, பார்க்கிங் எங்கேயோ இருக்குது. இப்போ கோயிலை விரிவாக்கத்துக்கு அக்கம் பக்கம் இந்த சுற்றி இருக்க இடத்த அவ்வளோ ஃபண்டு இருக்குது, அவ்வளோ இருக்குது, அதே இடத்த வாங்கி இந்த பார்க்கிங் மாதிரியா அந்த மாதிரி நிர்வாகத்தை இது பண்ணலாம். பக்தர்களுக்கு தேவையானது சேர்த்து கிடையாது, பெண்களுக்கு தேவையானது சேர்த்து கிடையாது. ஒரு ஒரு இதுவாக சொல்லணும்னா ஒரு ரெஸ்ட் ரூம் வசதி கூட ப்ராப்பராக கிடையாது. இதெல்லாம் செய்யாமல் வருமானத்தை மட்டுமே நோக்கமாக இருக்கும் வடபழனி நிர்வாகத்தை வந்து வன்னிய விடுதலை இயக்கம் ரொம்ப கடுமையாக கண்டிக்குது. இப்போ வன்னியர்களுக்கு வந்து முக்கியத்துவம் தரல அப்படின்னு நீங்க மட்டும்தான் சொல்றீங்க. மத்த கட்சி யாருமே எதுவுமே நான் சொல்லலையா? வன்னியருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்ல, அதாவது இப்படி நடக்கிற விஷயத்த வன்னியர் விடுதலை இயக்கம் அது கேள்வியாக முன்னெடுத்து வைக்குது. எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்காகட்டும் யாருக்காகட்டும் அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கும். நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைனா அங்கே திட்டுவோம், சண்டை போடுவோம், அதோட அதை மறந்துடுவோம். இதனால எல்லாம் இப்படி பண்ண தவிர நிர்வாக லீகலாக அவங்களை எதுவும் பண்ண முடியாமல் என்ன பண்ணுவாங்க, பப்ளிக்கு வருவாங்க, சண்டை போடுவாங்க, அதோட போயிடுவாங்க, அவன் வேலையை பார்க்க போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு தீர்வு. இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஜுரம் போனோன்னா போயிடுவாங்களா, அந்த டேப்லெட் இருக்கணும், மெடிசன் எடுத்தால் தான் போகும். அந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு இந்த நோய்க்கு உரிய தீர்வை வந்து வன்னியர் விடுதலை இயக்கம் கொடுக்கும். அந்த நோயை போக்காம விடாது. வடபழனி நிர்வாகத்தை எதிர்த்து நிறைய போராட்டங்கள்லாம் பண்றீங்க. இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.